கணவர் இருக்காரு ஒரு வீட்டுல, மனைவி இருக்காங்க. இப்போ இந்த கணவர் வந்து மனைவிக்காகவும் மற்ற பிள்ளைகளுக்காகவும் அவரே குர்பானி கொடுத்துறாரு. உதாரணமா மனைவிக்கு தனியா நகை பணங்கள் நிறைய இருக்கு, பையன் வந்து நல்லா சம்பாதிக்க தனி பேங்க் பேலன்ஸ் இப்படிலாம் இருக்கிற பட்சத்துல அந்த தந்தையே எல்லாத்துக்கும் தனித்தனியாக குர்பானி அவருடைய காசுல இருந்து கொடுக்கலாமா? இவங்களுடைய கடமை நிறைவேறணுமா? ஒரு கணவர் வந்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காக குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ஒவ்வொருத்தரும் மேல தனித்தனி கடமை. அதை வந்து அவங்க தான் என்ன செய்யணும், அதற்கான முயற்சிகளை செய்யணும், செலவு செய்யணும். அதுதான் வந்து ஷரியத்தினுடைய வழிகாட்டலாக. கணவனும் பிள்ளைகளுக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக கணவன் குர்பானி கொடுக்கக்கூடிய அவசியம் இல்லை. அவர் கடமை நிறைவேற்றினா போதும். ஆனா மனைவி சார்பா அவர் குர்பானி கொடுக்குறாரு, மனைவிக்கு தெரியப்படுத்துறாருன்னா செல்லுபடியாகும். நான் அவர் மேல கொடுக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. மனைவி வந்து சரி நீங்களே சேர்த்து அவங்க சாஹிப் நிசாபா இருந்தா அவங்களுடைய கடமை அது. சேர்த்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா கொடுத்துக்கலாம், நிறைவேறிடும். இப்போ இறந்தவங்க பெயர், இறந்தவங்க இருக்கிறாங்க ஒரு குடும்பத்துல, அவங்க ஒரு லிஸ்ட் வச்சுட்டு அவங்க இறந்தவங்க பெயர்ல குர்பானி கொடுத்தா அந்த குர்பானி ஜாயிஸ்? முதல்ல ஒருத்தர் குடும்பத்துல தன் பேர்ல கொடுக்கணும். அவர் மேல கடமை இருந்தா சில பேர் இறந்தவங்களுக்காக வேண்டி கொடுத்துட்டு அவரை விட்டுருவாங்க, தன்னை விட்டுருவாங்க. ஆனா என் அத்தாவை கொடுக்குறேன், அம்மாவை கொடுக்குறேன், அது நல்ல விஷயம் தான், வரவேற்கத்தக்க விஷயம். ஆனா முதல்ல வந்து அவர் செய்ய வேண்டியது என்ன, அவருடைய வாஜிபான குர்பானி நிறைவேற்றிட்டு அதற்கு பிறகுதான் என்ன செய்யணும்னா மர்ஹூம்களுக்காக என்ன செய்யலாம், அவங்களுடைய பேர்ல அல்லாவுக்காக அறுத்து குர்பானி கொடுக்கும் போது அவங்களுக்கு நன்மைகள் போய் சேரக்கூடியதாக இருக்கு. தாராளமாக கொடுப்பதற்கு அனுமதி இருக்கு. மர்ஹூம்களுக்காக செய்யலாம், நன்மைகளை செய்யலாம். கடமையான குர்பானி ஒருத்தவங்களுக்கு அந்த கடமையான குர்பானியை இந்த வழி நம்ம கொடுக்கணும் ஏற்று வைக்கிறாரு, அல்லது வந்து இந்த வழி நம்ம குர்பானி கொடுக்கணும் நம்ம கடமை இருக்குன்னு நினைக்கிறாரு. இப்போ அதை ஏதாவது ஒரு காரணத்துல தெரியாம தவற விடுறது ஒண்ணு இருக்கு, தெரிஞ்சே தவற விடுறது ஒண்ணு இருக்கு. அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்ப எப்படி தெரிஞ்சே தவற விடலாமா? கடமையான குர்பானியை காரணமின்றி விடலாமா? இப்போ திருமணம் அல்லது இறப்பு அல்லது ஏதாவது வியாதி, அந்த மாதிரி காரணங்களுக்காக வேண்டி குர்பானியை விடுவது கூடாது. குர்பானிங்கிறது வாஜிப். வசதி இருக்குது, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், இந்த வருஷம் வேணாம்னு எப்படி முடிவெடுக்க முடியும்? அவர் மேல கடமையாக இருக்கு, கண்டிப்பா அவர் செஞ்சே ஆகணும். ஏதாவது ஒரு காரணத்தை அவர் மனசுல வச்சுக்கிட்டு அல்லது சொல்லி குர்பானியை தட்டி கழிக்கிறது கூடாது. அது கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணும், அது கடமையாக இருக்கு. காரணங்களுக்காக அதை செய்யாம இருக்கக்கூடாது. ஆமா. இப்போ ஒருத்தர் முக்கியமா இருந்து ஒரு முசாஃபிரா ஒரு தூரத்துல போயிருக்கிறாரு, வேற ஊர்ல இருக்கிறாரு, ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் போயிருக்காரு, வேற மாநிலத்துக்கு போயிட்டாரு வைங்களேன். இப்ப ஒரு முசாஃபிராக இஸ்லாத்தினுடைய அடிப்படையில வந்துடுறாரு. இப்ப இந்த முசாஃபிர் மீது குர்பானி கடமையா? முசாஃபிர் யாருன்னா தன்னுடைய சொந்த ஊர்ல இருந்து ஒரு 77 கிலோமீட்டர் தாண்டி பிரயாணம் பண்ணி போயிட்டா இப்ப அவர் வந்து முசாஃபிர். இப்ப வேற ஊர்ல போய் தங்குறாரு, அங்க ஒரு 15 நாள் தங்கினா முக்கியமாயிருவார். இப்போ முசாஃபிர் கணக்கு வராது. முசாஃபிர்ங்கிற அந்த குர்பானியுடைய நாட்கள்ல, பிறை 10, 11, 12, 13 இந்த நாட்கள்ல அவர் பிரயாணத்துல இருந்தா தான், எங்கேயும் போய் ஒரு 15 நாட்கள் தங்காம அல்லது நியத் செய்யாம இருந்தால்தான் அவரு முசாஃபிராக கருதப்படுவார். மற்றபடி இப்ப பிரயாணம் பண்ணி போறாரு, பிறை 12க்கு ஊருக்கு வந்துடுறாரு, சொந்த ஊருக்கு வந்து இவர் முக்கியமா ஆயிடுவார். இப்ப அவர் மேல என்ன ஆயிரும்னா குர்பானி வாஜிபாய். அந்த குர்பானியுடைய நாட்கள்ல அவர் முசாஃபிராக இருந்தா மட்டும்தான் குர்பானி கடமை இல்லை. மற்றபடி அவர் வேற ஊர்ல போய் தங்கிட்டாரு, வேற மாநிலத்துல போய் தங்கிட்டாரு, இப்ப அங்க ஒரு மாசம் தங்கி இருக்கிறார், இப்ப அவர் முசாஃபிர் அல்ல, இப்ப அவர் முக்கியம் தான். அவர் என்ன செய்யணும், அங்க குர்பானி கொடுக்கணும், இடத்துல சொந்த ஊர்ல கொடுக்க சொல்லி ஏற்பாடுகள் செய்யும், அது கடமையாக இருக்கு. அதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, முசாஃபிரா இருக்கிறாரு அந்த குர்பானி நாட்கள்ல, ஆனா அவர்கிட்ட காசும் இருக்குது, அவர் உடனே கிளம்ப போறாரு, சரி இங்கே குர்பானி கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துட்டாருன்னா கொடுக்கலாம். விருப்பப்பட்டவர் செய்யறாரு, டிராவல்ல இருக்கும்போது ஏற்பாடு செய்யறாருன்னா தவறல்ல. அவர் மேல கடமையான்னு சொன்னா கடமை இல்லை, கடமைனா கண்டிப்பா செய்யணும்னு வரும் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. அவர் முசாஃபிராக இருந்தால் கொடுத்தா தாராளமா நிறைவேறு. சரி, இப்ப குர்பானியை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும், கடமையான கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுதுன்னா இப்ப எப்படி இதனுடைய சட்டம்? ஏதோ ஒரு நிர்பந்தம், குர்பானி ஆடு வாங்கி வச்சிருக்கிறாரு, இப்ப அந்த ஆட்டை அறுக்க முடியல, அதுக்குள்ள குர்பானிய நாட்கள் முடிஞ்சிருது, இப்ப அதை அடுத்து குர்பானி கொடுக்க முடியுமானா கொடுக்க கூடாது. இப்ப ஷரியத் என்ன சொல்றது, அந்த ஆட்டை நீங்க அப்படியே தர்மம் பண்ணிடணும், அறுக்காம அப்படியே தர்மம் பண்ணிடணும். ஆனா ஒருத்தர் மேல குர்பானி கடமையாக இருந்துச்சு, கொடுக்கும்னு நினைச்சிட்டு இருந்தார், ஆனா அதற்கான வாய்ப்பு இல்லை, அதற்கு அவர் எந்த முயற்சி செய்யல. இப்ப குர்பானி நாட்கள் கடந்துருச்சு, பிறகு 13, 14 வந்துருச்சு, இப்ப அவர் குர்பானி கொடுக்கும்னு நினைக்கிறார், இப்ப குர்பானி கொடுக்க முடியுமானா முடியாது. இப்ப அவர் என்ன செய்யணும்னா அது கடமையாக ஆனவர்,
கடமை உள்ளவர். அவர் என்ன செய்யணும், அந்த குர்பானி ஆட்டினுடைய மதிப்பு பணத்தை வந்து தர்மம் பண்ணிடும். ஏன்னா குர்பானில வந்து கலா கிடையாது. ஏன்னா குர்பானி வந்து அந்த பிறை 10, 11, 12 ஹனஃபில மகரிப் வரைக்கும், ஷாஃபில வந்து 13 மகரிப் வரைக்கும் அனுமதி இருக்குது, கொடுக்கலாம். அந்த நாட்கள் கடந்து போறப்போ அது ஆடாக இருந்தா அந்த ஆட்டை அப்படியே தர்மம் பண்ணிடணும், அல்லது பணத்தை வந்து தர்மம் பண்ணிடணும். அதாவது ஒருத்தருக்கு வந்து இப்போ சட்டம் தெரியுது, பல வருஷமா நம்ம கடமையாகி இருந்து நம்ம கொடுக்காம விட்டுட்டோமே நினைக்கிறார். இப்ப அவர் இந்த வருஷம் சேர்த்து கொடுத்துடலாமா, ஒரு கடந்த வருஷங்களுக்கு கொடுக்க முடியாது. இப்ப ஷரியத் என்ன சொல்லுது, கடந்த ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அவர் வசதியா இருந்த குர்பானி கொடுக்கலாம், இப்ப கொடுக்கும்னு நினைக்கிறார், சட்டம் தெரியாததுனால இப்ப கொடுக்கும்னு நினைக்கிறார். இப்ப அந்த கடந்த வருஷங்களுக்கு உண்டான குர்பானிய நடுத்தரமான ஒரு ஆட்டினுடைய விலை ஒவ்வொரு வருஷத்துக்கு கணக்கிட்டு அந்த பணத்தை என்ன செஞ்சிடலாம், தர்மம் பண்ணிடலாம். தர்மம் பண்ணிட்டு அவருடைய கடந்த கால கடமைகள் நிறைவேறும். ஆனா நிகழ்காலத்துல இந்த இதை வந்து கொடுத்தாங்க. நிகழ்காலத்துல அந்த வருஷம் ஒரு பிராணி தான் கொடுக்கணும். ஏன்னா இப்ப சில பேர் வந்து புதுசா, சில பேர் வந்து நெட்ல, சோசியல் மீடியாக்கள்ல, சில சமூக இதுல சோசியல் ஒர்க்ல இருக்கக்கூடிய சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குர்பானி பிராணியை வந்து நீங்க அறுத்து அதுக்கு 10,000, 20,000, 30,000 செலவு பண்றீங்களே, அந்த காசை வந்து நீங்க ஏழை எளிய மக்களுக்கு நீங்க கொடுக்கலாமே, அது ஒரு பிரயோஜனமா இருக்குமே. ஆட்டை அறுத்து 10 பேர், 20 பேர், 30 பேர் சாப்பிட்டு போட்டு முடிச்சு அன்னைக்கு ஒரு நாள் கதை முடிஞ்சிடும். ஒரு 30,000 ஒரு ஏழை குடும்பத்துக்கு கொடுத்தா அந்த குடும்பத்தினுடைய தரம் உயருமா, படிப்பு உயருமா, அதனால வந்து நீங்க கொடுக்கலாமேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சில மாற்று யோசனைகள். ஆமா, ஷரியத்துல வந்து குர்பானி பிறை 10ல குர்பானி கொடுக்கறதா சிறந்தது. தர்மம் எப்பவுமே கொடுக்கறதானே, தர்மம் எப்போனாலும் நீங்க கொடுக்கலாம். குர்பானி அப்படி கொடுக்க முடியாது. குர்பானிக்கு அல்லாஹ் நாள் நிர்ணயம் பண்ணிருக்கலாம், பிறை 10, 11, 12 அதுக்குள்ளதான் நீங்க கொடுக்க முடியும். அதனால அந்த நாட்கள்ல நீங்க குர்பானி கொடுத்தாதான் கடமை நிறைவேறும். ஒருத்தர் தாங்க சொன்ன மாதிரி அந்த பணத்தை எடுத்து படிப்பு செலவு கொடுக்குற ஒரு ஏழை மாணவனுக்கு இப்ப குர்பானி கூடுமானா கூட, குர்பானி கூட அது ஒரு உதவி, அது ஒரு ஹெல்ப், அப்படித்தான் ஷரியத்து பார்க்குமே தவிர குர்பானி நீங்க குர்பானியா தான் செய்யணும். ஆட்டை வாங்கியா இருக்கணும், அல்லது ஒரு கூட்டு சேர்ந்து அந்த இறைச்சியை வாங்கி சாப்பிடலாம், பங்கிடலாம். அல்லாஹ் அதைத்தான் எதிர்பார்க்கிறான். ஏழைகளுக்கு உதவி அது எப்போ வேணாலும் செய்யலாம், எல்லா காலங்களையும் அதற்கான அனுமதி இருக்குது. அது மாதிரி இருக்கு. இஸ்லாம் வந்து தாராளமா குர்பானி நீங்க வந்து அதை கன்வெர்ட் பண்ணக்கூடாது. அதை கொண்டு போய் நீங்க நான் ஒரு உதவி செய்யறேன், குர்பானிக்கு பதிலாக வந்து நான் தர்மம் பண்றேன், அது பண்ணக்கூடாது. ஷரியத்து ஒரு கடமையை எப்படி செய்ய சொல்லுதோ அப்படி செய்யறதா ஒரு முஸ்லிமினுடைய பொறுப்பாக இருக்கு. குர்பானியை நிறைவேற்றணும், அதை நீங்க தனிப்பட்ட முறையில உதவிகள், ஜகாத்துடைய பணங்கள், அந்த மாதிரி எத்தனையோ தான தர்மங்கள் கட் பண்ணிட்டு இது செய்யணும். அதை மாத்தக்கூடாது, கடமையை மாத்துறதுக்கு ஷரியத்துல அனுமதி.